அது எனக்கே செய்திருச்சுன்னு ஆலோசனை பொழுது எப்படி இந்த நன்மையான காரியங்களை எல்லாம் நாம் செய்கிற பொழுது தேவனுக்கு செய்வதாக இருக்கிறதோ அதே போல நாம் செய்கிற தீமையும் தேவனுக்கு செய்வதாக காணப்படுகிறது. ஊனமுற்றவர்களை ஒரு மாற்றுத்திறனாளிகளை கேள்வி செய்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்றது வேறு சொல்றது அது கடவுளை நிந்திப்பதாக சொல்லி வாதிச்சு. படம் வரையில அந்த படத்துல தவறு இருந்ததுன்னு சொன்னா இந்த படம் சரியில்லைன்னு சொல்லணும்னு சொன்னா அந்த படத்துங்களை குறித்து வரைந்த என்னை பேசுவதாக தான் இருக்கும். எங்களை நேசிக்கிறவங்க துதிக்கிறோம், சொல்லிக்கிறோம். தேவரி நாம் ஒவ்வொருவரும் பார்க்கிறவங்க எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய நாமங்களே இந்த வெளியில் அனுப்பிவிடுகிறோம். கர்த்தருடைய இந்த நாளிலே நடைபெறுவதாக இந்த நிகழ்வை ஆசிரியர்கள் மொழியை சொல்கிறோம். புதிய பகுதியும் ஆராதனை நிலையில் செய்தியின் பகுதியும் தேவை ஆசிரியர்கள் அடியை அனைத்து பரிசுத்தவான்களாக நமக்கு கேட்கிறோம். கர்த்தாவை பேசுமாறு கேட்கிறோம். இந்த நாளில் இதற்காக நம்முடைய மற்ற நிலைகளை ஒதுக்கி வைத்து அனைவரும் ஜபத்தில் கடவுளுடைய ஒவ்வொரு வாசப்படி கேட்கிறோம். இதுவரை எல்லா தடைகளையும் மாற்றுகிறோம். துதிகளை மயமையாக கேட்கிறோம். மீட்பு இயேசு நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனை ஒரு பாடலை பாடுவோம். யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா, நீரே தஞ்சமல்லோ, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, தனிமையில் கதறிய ஆகாரின் குரலை கேட்டே, மனங்கசந்து கலங்கி நின்ற அன்னாரின் ஜபத்தை கேட்டீர். தனிமையில் கதறிய அன்னாரின் ஜபத்தை கேட்டீர். மனம் கசந்து கலங்கி நின்ற ஆகாரின் குரலை கேட்டீர். நீரே நல்ல மேய்ப்பன், வேண்டுதல் கேட்பவரே, நீரே நல்ல மேய்ப்பன், வேண்டுதல் கேட்பவரே, வேண்டுதல் கேட்பவரே. யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, கண்ணீரின் பாதையிலே நடந்திடும் வேளையிலே கரம் பிடித்து என்னை அழைத்து தேற்றுதே உன் கரமே. கண்ணீரின் பாதையிலே நடந்திடும் வேளையிலே
கரம் பிடித்தீ என்னை அழைத்தீ தேற்றுதே உன் கரமே. நீரே நல்ல சமாரியனே என்னை தேற்றிடுவீ. நீரே நல்ல சமாரியனே என்னை தேற்றிடுவீ. என்னை தேற்றிடுவீ. யாருண்டு நாதா என்னை விசாரிக்க. அடைக்கலம் தேடி வந்தேன் உம் சிறகால் என்னை மூடும். கொள்ளை நோய்க்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காருமையா. அடைக்கலம் தேடி வந்தேன் உம் சிறகால் என்னை மூடும். கொள்ளை நோய்க்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காருமையா. பாரத்தை உன்மேல் வைத்து விட்டேன் நீரே ஆதரிப்பீ. பாரத்தை உன்மேல் வைத்து விட்டேன் நீரே ஆதரிப்பீ. நீரே ஆதரிப்பீ. யாருண்டு நாதா என்னை விசாரிக்க. உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா. நீரே தஞ்சமல்லோ. நீரே தஞ்சமல்லோ. யாருண்டு நாதா என்னை விசாரிக்க. இந்த உலகத்தில் நம்ம யார் கைவிட்டாலும், நம்முடைய உறவுகள் கைவிட்டாலும், நண்பர்கள் கைவிட்டாலும், நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம தெரியாத காரியங்கள் தனிமையில் விடப்பட்ட ஆகாருடைய கண்ணீரை கண்டு அவருடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளையுடைய ஆண்டுகளை தீர்த்து வைத்த தேவன். அண்ணாவுடைய கண்ணை திறந்து அவருடைய துக்கங்களை மாற்றி அவளுக்கு குழந்தையை கொடுத்து அவளை தேற்றிய தேவன் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கொள்ளை நோய்க்கு கொள்ளாமல் நம்மை விலைக்கு காத்திருக்கிறார். இனியும் விலைக்கு காப்பார். வருகின்ற நாட்களில் இந்த தேசத்தை விட்டு கூட முழுவதுமாக அந்த கொள்ளையை அப்புறப்படுத்துவதற்கு தேவன் நம்முடைய நிச்சயம். அதற்கான வேலையில் நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் ஒருவனமாய் துதித்து ஆராதிக்கிறோம். நாம் இருந்த இடத்துல நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தேவனை மாற்றம் நோக்கி பார்க்கிறோம். வல்லமையுள்ள தேவனே, வாக்கு மாறாதவரே, உன்னதமானவரே, உயர்ந்த இடங்களில் வாசமாக இருக்கிறவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே, மகிமையான காரியங்களை செய்கிறவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமானவரே. வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் அதில் சகலவற்றையும் படைத்த ஆளுகை செய்கிற தேவனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் அதிசயங்களை அன்பு நடப்புகிறவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமானவரே. நீ நல்லவர், நீ வல்லவர். ஆண்டவரே, நீங்களை கண்வைக்கு பார்க்கிறவர், என்னுடைய தேவையை அறிந்தவர், என்னுடைய தேவையை சந்திக்கிறவர், எங்களுடைய வழி நடத்துகிறவர், வாழ்விக்கிறவர், போஷிக்கிறவர். காரியம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் இந்த நாட்களில தேசம் கட்டி விட்டிருக்கிறார்கள். இந்த பொன்னாக நிறைந்த நாட்களில, இந்த நோய் நிறைந்த நாட்களில தேவதாமிகளோடு கூட இருந்து எல்லா பொருளாதாரமும் எல்லா புற நோய்க்கும் விலக்கி காத்து இம்மட்டுமாய் எங்களை சுகம் கொடுத்து வழியெடுத்து வந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே எங்களுக்காக மாத்திரமல்ல, ஆண்டவரே, இந்த தேசத்தில் எல்லா ஜனங்களுக்காக சொல்லிக்கிறோம். எல்லோருக்கும் நீ கொடுத்திருக்கிற மட்டுமாய் ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், சுதந்திரிக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிரியைகளினாலே அல்ல, உங்களுடைய கிருவினாலே உங்களை ரட்சித்திருக்கிறேன். உங்களுடைய பாடலினாலே உங்களுடைய காயங்களை ஆச்சரியக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்கள் தகராய் நீர் எங்களை கண்டிக்க நினைத்தால் ஆண்டவரே, நாங்கள் முற்றுக்கு முதலாக போவோம். ஆண்டவரே, தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ நல்ல தேவனாயிருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பருவத்தில் குலவத்தை கண்வைக்க பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பருவத்தில் வீட்டிற்கு பூமி ஒரு பாதத்தையாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பாத பணிகளுக்கு தோன்றுகிறோம்.
துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். நன்றி 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 ஆண்டவரே. எசப்பா செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை கொடுத்த நல்ல குடும்பத்திற்காய், நல்ல துணைவிக்காய், நல்ல பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொடுத்திருக்கிற நல்ல ஆண்டவரை கல்விக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் பொல்லாத விதைத்திருக்கிற இந்த தீமையான நாட்களில் கூட கர்த்தர் அற்புதமாக காத்து மழை திருத்தி கொண்டிருக்கிறாருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் செலுத்துகிறோம். ஆண்டவரே நாட்களில் முடிந்த பிறகு தேவனே சாட்சிகளை மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக தேவனின் ஆசிரியர்கள் திருவிழுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். மொத்தமாய் கர்த்தர் எங்களை வழிநடத்தி வருகிற திருவிழுக்காய் ஸ்தோத்திரிக்கமானவரை ஒவ்வொரு நாட்களாக, ஒவ்வொரு தினங்களாக, ஒவ்வொரு மணித்துளிகளாக எங்களை காத்து வருகிற திருவிழுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசப்பா உண்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் நடக்க தேவியை எங்களுக்கு நிகழ்ச்சிக்கும்படிக்காய் செல்கிறோம். வானத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு தூதரை அழைத்து ஒருவரை காத்துக்கொள்ளும்படிக்காய் செல்கிறோம் ஆண்டவரே. எங்களை விடாதபடி காத்துக்கொள்ளுங்க, சோதனைக்குப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்கள் நேசமாய் பாசமாய் உலக தேவியை நிகழ்ச்சிக்கும்படிக்காய் செல்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கும் அப்பா. இயேசு கிறிஸ்துவே இந்த வேலையை கூட எங்கள் மத்தியில் காட்சி செல்கிறோம். எங்களோட கூட இடைவெளி காட்சி செல்கிறோம். ஆண்டவரை தியானிக்கப்படுகிற வசனத்தில் அந்த தாமியோட கூட இருந்து எங்களோட பேசுவாப்பா. நீங்கள் பேசு. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இதுக்கான மகிமை எல்லாம் இருக்கிறோம். மீண்டும் இயேசு நாமத்தில் கேட்கிற மாட்டேங்கிறாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிந்து கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட தேவன் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேசும்படி தெரிந்து கொண்டிருக்கிற வசனமானது மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார். ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்திலே தனிமையில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறேன். நல்ல ஒரு வேண்டுதல். ஆனால் இந்த வேண்டுதலிலே உள்ள இருக்கிற காரியங்களை யோசித்து பார்க்கும் என்று சொன்னால் இது நன்மையானதாக தெரியவில்லை. ஏன்னு சொன்னால் அவன் வந்து கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பின்னால் நான் பார்க்கின்ற பொழுது அவன் சொல்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், சத்திய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நான் கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லி. அப்போ நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கான வழி அவனுக்கு தெரிகிறது. அவற்றிலே தன்னை தேறினவனாக அவன் நினைக்கப்படுகிறது. நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய வேதத்தினுடைய வாக்கின்படி கேட்டு நடக்கிறேன், நான் தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்யவில்லை, 10 கற்பனைகளில் சொல்லப்பட்டிருக்க எந்த ஒரு குற்றத்தையும் நான் செய்யவில்லை என்று சொல்லி தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்கிறவனாக, தன்னிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று காண்பிக்கிறவனாக அந்த சகோதரன் காணப்படுகிறார். அவன் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்கிறான், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன நன்மை செய்வேன். நல்ல போதகரே என்று சொல்லும் பொழுது நாம் ஒருவரை அடிக்கடி நல்லவன் என்று சொல்லி ஒருத்தர் பேசுகிறேன் என்று சொன்னாலே அவர் நம்ம பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் சொல்ல வேண்டும் என்பார். நான் ஒரு மனிதனிடத்திலே நல்லவரை போல் நடந்து கொள்வோம் என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு பெரிய மனிதரை பார்த்து நான் வணக்கம் சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு முறை 2 முறை 4 முறை வணக்கம் சொல்லிட்டாலே அவர் சொல்லுவார், இந்த பையன் யார், நல்ல பையனாக இருக்கிறார், அவனுடைய செயலை பற்றி அவனுக்கு தெரியாது, அவன் குணத்தை பற்றி தெரியாது, ஆனாலும் கூட அவன் அடிக்கடி அந்த சோதனை செலுத்தினாலே நல்லவன் என்று ஒரு அபிப்பிராயம் வந்துடுவான். அப்படி அவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனிலே தன்னை நல்லவனாக காட்டிக் கொள்வதற்காக நல்ல போதகரே என்று சொல்லி ஆண்டவரத்தில் வந்து அவன் சொல்கிறான். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் தவிர ஒரு நல்லவன் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள் என்று சொல்கிறார். நீ ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் சொன்னால் கற்பனையை கைக்கொள். அவனுக்கு கற்பனை எல்லாம் தெரியும், ஆனால் கூட அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், அவன் எவை இல்லை என்று சொல்லி கேட்கிறான். அது கற்பனை என்று சொல்லிங்களே, அது எது எது என்று சொல்லி
ஆண்டவர் சொல்றார், இந்த வேதத்தில் இருக்கிறதால உச்சரித்து இருப்பாங்க, களவு செய்ய இருப்பாங்க, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாங்க, உன் தகவலை தாயின் கடன் பண்ணுவையாக. இதைத்தான் இந்த காரியங்களை தான் சொல்கிறேன். உன்னிடத்தில் அன்பு ரூபாயாக என்று சொல்லும் பொழுது அந்த ஆளுநர் சொல்லும், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை கொண்டு என்று பூரணப்பட்ட மனுஷன் ஒருவனுமே கிடையாது. தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்திலே கற்பழித்தார் சொல்கிறார். அப்போஸ்தலர் பவுல் பாவிகளும் ஈஸ்வர் பாவிகள் என்று சொல்கிறார். அப்படி தன்னை யாருமே முழுமையாக ஒரு பரிசுத்தவான்கள் தன்னை நான் பரிசுத்தவான் என்று யாருமே சொல்லிக் கொண்டது கிடையாது. ஆனால் இயேசு எந்த அளவுக்கு தாழ்த்தினார் இருப்பார். நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே அப்படின்னு சொல்றார். அவர் நல்லவன் தான், ஆனால் கூட அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறதை இருப்பார்கள். ஆனால் இந்த வாலிபன் அது கிறிஸ்தவ மதத்தில் அல்லது யூத மதத்தில் கற்பனை நேரம் ஒழுங்காக கை கொண்டிருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக நான் எல்லாவற்றையும் பின்பற்றுகிறேன், எடுத்து ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி அவன் சொல்லியிருந்தார். அப்போ நான் நித்திய ஜீவனை நான் என்ன செய்ய வேண்டும், அவனுடைய நோக்கம் என்னவாறு தெரிகிறது, நித்திய ஜீவனை அவனால் அடைய முடியும், அவனுடைய பிரயாசத்தால் அவனுடைய செய்திகளால் நித்திய ஜீவனத்தில் பிரவேசிக்க முடியும் என்பதை போல அவன் பேசுகிறான். ஆனால் இது மனிதனால் கூடாது, தேவனால் தான் போகும். நான் கிருபை நிமித்தமாய் நான் ஜீவனை அடைய முடியுமே தவிர, நித்திய அடையுமே தவிர நம்முடைய செய்கையினாலே முடியாது. கர்த்தருடைய கிருபையினாலே தான் நான் அதை சாதிக்க முடியும். ஆனால் இவர் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்கிறார்கள், தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். அடங்கி இருக்காங்க. ஊழியக்காரங்களிலே கொஞ்சம் செய்து கொடுக்க தெரிஞ்சிட்டாலே போதும், தன் எல்லாம் தெரிந்தவங்க, மற்ற அற்பமாக நினைப்பது, மற்றவர்கள் தெரிந்தவன், நான் எல்லாவற்றையும் தெளிவாக இருக்கிறேன் அல்லது கடற்கடத்தில் உண்மையோட இருக்கிறேன் என்று சொல்லி அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமே கிடையாது. எனவே தான் நமக்கு தெரியும், ஒரு ஆயிரம் 2 பேருக்கு சித்தவனை சொன்னாங்க இல்லையா, ஆயக்காரனும் பரிசெய்யும் ஆயக்காரனும் ஜெபம் செய்த பொழுது பரிசெய்யும் என்ன ஜெபம் செய்கிறார், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், மற்ற உபவாசங்கள் ஜெபம் செய்கிறேன். அதாவது அந்த நேரத்திலே இந்த மார்க்கத்திலே என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருந்ததோ அதை எல்லாவற்றையும் நான் சுலபமாய் கைக்கொள்கிறேன். இந்த பக்கத்தில் இருக்கிற ஆயக்காரனை போல நான் பாவி அல்ல, எனவே என்னுடைய ஜெபத்தை கேட்க சொல்லி ஜெபிக்கிறதை பாருங்கள். ஆனால் ஆயக்காரன் என்ன ஜெபிக்கிறார், ஆண்டவரே பாவியாகி எங்கள் கிரியாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது அந்த பரிசேயனுடைய ஜெபம் அல்ல, ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன, அவன் உண்மை உள்ளவன் தான், வேதத்தின்படி நடந்தவன் தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு செய்து வாழ்ந்தவன் தான். ஆனால் தன்னை அவன் மேலுள்ளவனாக காட்டிக் கொண்டான். மற்றவனை விட நான் சிறந்தவன், அவனை விட சிறந்தவன், பாவி அல்ல என்பதை போல அவனுடைய மனப்பாக இருந்தனால இந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்படித்தான் இங்கே இந்த வாலிபன் தன்னை மிகுந்த நல்லவனாக அவன் காட்டிக் கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர்களில் தன்னை மேன்மைப்படுத்தி சொல்லுகின்ற பொழுது தமிழில் அவர் பிரியப்படுவார் என்று சொல்லி ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம் என்று சொல்லி இவற்றை என்ன சிறு வயது கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்ன இடத்துல என்ன குறைகள், என்ன குறைகள், அதான் இடத்துல குற்றம் காண முடியுமா என்பதை போல. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ பூர்ண சத்துவமாக இருக்க விரும்பினார் உன்னுடைய இருக்கிற உலகை உண்டாடைகளை எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்து விட்டு திருகை பின்னாடி வா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் பொதுவாக வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கின்ற பொழுது, இந்த பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல பரலோகத்தில் உள்ளவைகளையே நாடுகளை சொல்லி ஆண்டவர் சொன்னார். நீங்கள் உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்றார். உடையை விட உடல் உன்னதமானது, அதே போல உணவை விட உயிர் உன்னதமானது. எனவே நீங்கள் அந்த உடலையும் அந்த உயிரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உணவுக்காகவும் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சொல்றார். இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள் சொன்னாங்க. உலக பிரகாரமான காரியங்கள் உலகத்தில் அதாவது எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், பைக் வேணும் கேட்கறது உலக பிரகாரமான காரியங்கள். அது உலகத்தான் நாடி தேடுகிறார்கள். நீங்கள் அவற்றை என்ன, நீங்கள் உன்னதமான நிலையை தேடுங்கள் சொன்னாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு எடுத்து மற்ற எல்லாம் ஒரு கூட கொடுக்கப்படும் சொன்னாங்க வாக்கு. நீங்கள் தேட வேண்டிய காரியம் தேவனையும் தேவனுடைய நீதி
இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு அல்லது விசுவாசிக்கு என்ன வேண்டும் என்று தேவன் தெரிகிறார். அவர் நிச்சயமாக கொடுப்பார். அதே நம்ம இடத்துல கேட்க தேவையில்லை. நீங்கள் தேட வேண்டியது பரலோகத்தை, பரலோக ராஜ்யத்தை ஆலோசனை. ஏன் சொன்னால் அவர் அழகா சொல்வாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க எதை அதிகமா நேசிக்கிறீங்களோ அங்கதான் உங்க இருதயம் தேவனத்தில் இருக்காது. மத்திய 6:19 வாசிக்கின்ற பொழுது நெருப்படப்பட்டிருக்கிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருப்பும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடனும் கண்டமிட்டு திருடுவார்கள் என்று சொல்ல முடியும். பூமியில நீங்க சேர்த்து வைக்கணும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும், உங்கள் உயிரை மாத்திரம் பதிப்பவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அதாவது உங்கள் உடலை மாத்திரம் செய்யறதுக்கு பயப்பட வேண்டாம். உங்கள் ஜீவனை காத்துக்கிற தேவனுக்கு தான் நீங்கள் பயப்பட வேண்டும் சொல்லி சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடுவதற்கான ஏன் கேட்டாங்கன்னு சொன்னா, தேவனை விட தன்னுடைய மகனை அதிகமாக நேசிக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறார். அவர் இஸ்மவேலை வைத்து இஸ்மவேலுக்காக அவர் கலங்கின பொழுது ஆண்டவருடைய சோதிக்கிற ஈசாக்கை சோதிக்க நினைப்பார். என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனிடத்தில் இருக்கிறது, தேவனிடத்தில் காணப்பட வேண்டும். அதாவது உலக பிரகாரமான காரியங்களை கூட இன்னைக்கு பொதுவாக எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், நம்ம இலகுவாய் எதையெல்லாம் விட்டுவிட முடியுமோ அதையெல்லாம் விட்டுவிடுறோம். ஒரு சின்ன சின்ன காரியம், பீடி பிடிக்கூடாது, சிகரெட் பிடிக்கூடாது, சீட்டோட இருக்கக்கூடாது, அதாவது இந்த மாதிரி காரியங்களை விட்டுடும். ஆனால் வந்துட்டு அதான் வெளிப்பிரகாரமாக பார்த்தவங்க எதெல்லாம் தெரியும், இந்த காரியங்கள்லாம் விட்டுவிடுகிறோம். ஏன்னு சொன்னால் அடுத்த பார்க்கிற போது விசுவாசத்தோட கேட்டதையான நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வெளிப்புறமாக நடக்கிறது. ஆனால் உள்ளத்தில் அநேக தீமையான காரியங்கள் நமக்கு எழுதியிருக்கிறது, அதை நாம் விட்டுவிட முடியாமல் இருக்கிறது. அப்படி நாம் பொக்கிஷங்களாக இதயத்தில் தீமையான காரியங்களை, வன்மம், கோபம், பொறாமை, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இதயத்தில் வைக்கிறோம். இவற்றை விட்டுவிட வச்சுட்டாங்க, அதை சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்லி பொருளை மாத்திரம் அல்ல, தீமையான எண்ணங்களை கூட நாம் இதயத்தில் சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் இவற்றையெல்லாம் நாம் விட்டுவிட்டு பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கின்றோம். பரலோகத்தில் எப்படி நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியுமா? அழகா சொல்றாரு, நீ உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று அதை தடுத்து கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னு சொன்னாங்க சொல்லி. நம்ம ஏழைகளுக்கு எதை செய்கிறோமோ அதை எனக்கே செய்தீர்கள் சொன்னாங்க சொல்லி. ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லுவது. கடன் என்று சொல்லிட்ட பொழுது அது திருப்பி செலுத்தப்பட வேண்டிய ஒன்று. நாம் ஏழைகளுக்கு ஒரு உதவி செய்யணும் என்று சொன்னால் தேவன் நமக்கு கடன் பண்ணுறாரு. அந்த கடனை தேவ விஷயமாக தீர்ப்பேன் என்று சொல்லிடுறார். அப்போ பிறருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சொல்லிடுற பொழுது பிறருக்கு எப்படி நாம் செய்கிற உபகாரங்கள் தேவன் செய்வதாக இருக்கிறதோ, அதே போல பிறகு நாம் செய்கிற தவறுகளும் விரோதங்களும் அன்புகளும் கூட தேவன் விரோதமாக செய்கிற காரியமாக நம்ம அதை பார்த்து நினைக்கிறோம். ஒரு ஏழைக்கு ஒரு உதவி செய்தால் கர்த்தருக்கு செய்தது. ஆர்டர் சொல்கிறேன் இல்லையா, நான் பசையாக எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், நான் காவல் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள், வியாதியாக இருந்து என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லிக்கிற பொழுது ஒரு ஏழைக்கு முடியாத ஒருவனுக்கு நாம் எது செய்கிறோமோ அது எனக்கே செய்திருச்சுன்னு ஆர்டர் சொல்லிக்கிற பொழுது எப்படி இந்த நன்மையான காரியங்களை எல்லாம் நாம் செய்கிற பொழுது தேவனுக்கு செய்ததாக இருக்கிறதோ, அதே போல நாம் செய்கிற தீமையும் தேவனுக்கு செய்ததாக காணப்படுகிறது. நாம் யாருக்காவது விரோதமாக ஒரு தவறு செய்தால், அது ஒரு இல்லாத காரியம் செய்கிற பொழுது நமக்கு ஒரு எளியவனுக்கு ஒரு தீமை செய்கிற பொழுது அது தேவனுக்கு செய்த தீமையாக காணப்படுகிறது என்று சொல்லி வேலை சொல்லி நாம் பார்க்கணும்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊனமுற்றவர்களை, ஒரு மாற்றுத்திறனாளிகளை கேட்டு செய்கிற பொழுது ஆண்டவர் சொல்றது, வேறு சொல்றது, அது கடவுளை நிந்திப்பது ஆகும் சொல்லி வேலை சொல்லி அது கடவுளை நிந்திப்பதற்கு சமமாக காணப்படுது. ஏன்னு சொன்னால், நான் ஒரு படம் வரையிறேன், அந்த படத்தில் தவறு இருந்ததுன்னு சொன்னால், இந்த படம் சரியில்லைன்னு சொல்லணும்னு சொன்னால் அந்த படத்தினுடைய குற்றங்கள் வரைந்த என்னை பேசுவதாக தான். அதே போல தேவன் படைத்திருக்கிறார். தேவன் படைப்புடைய நோக்கத்தை, அவர்கள் செயல்களை நாம் உள்ளும் கற்பிக்க முடியாது. சில விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்கும், சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். தெரியாத விஷயங்களை வைத்து நாம் தேவனை குற்றம் சாட்டவும் கேள்வி வைக்க முடியாது. அது நாம் அறியாத காரியமாக இருக்கிறது. அப்படி ஒரு மாற்றுத்திறனாளியை பார்த்து வேலை செய்கிற பொழுது அதை படித்த தேவனை பார்த்து வேலை செய்வதற்கான முயற்சி அவசியம். எனவே இந்த நாட்களில்
நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும் சொன்னால் நல்ல காரியங்களை செய்யணும், ஏழைகளுக்கு இறக்கணும். இந்த நாட்களில் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ, உணவு தேவைப்படுகிறதோ, அது வேறு உதவிகள் தேவைப்படுகிறதோ, இவற்றையெல்லாம் செய்வதற்கு நமக்கு திராணி இருக்கும் என்று சொன்னால் நாம் செய்யணும். கடமாய் செய்ய வேண்டும் கிடையாது. நமக்கு திராணி இருக்கின்ற போது அந்த உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேலை சொல்லணும். வேதத்தையெல்லாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தை என்ன சொல்ல தெரிகிறது? ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாதிருந்தாலே அது பாவம் என்று சொல்லி வேலை சொல்லிடும். 10 கற்பனைகள் மாத்திரம் அல்ல, நம்ம வெளியில செய்கின்ற பாவம், அவர்களுக்கு எதிராக செய்கின்ற காரியங்கள் மட்டும் பாவம் அல்ல, அது மற்ற காரியங்களை சித்தியது மாத்திரம் காரணம் அல்ல. வேதம் அழகாக சொல்லியிருந்து நன்மை செய்ய தெரிந்திருந்து அதை செய்யாமல் இருந்தாலே அது பாவம் தான் என்று வேலை சொல்லுது. எனவே இந்த நாட்களில் நாம் மேன்மை பாராட்ட நான் கிறிஸ்துவமாக இருக்கிறேன், நல்லது தான், கிறிஸ்துவுக்கு ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நல்லது. ஆனால் அதை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியுது. மற்றவர்கள் அப்பமா இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம், மற்றவர்களுக்காக உதவி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த நாட்களில் நாம் தேவனுக்கு உதவி செய்ய தேவனுடைய வார்த்தைக்கு நடக்க முயற்சித்தாங்க. நம்மளுடைய யோசித்து பாருங்க, பேதுரு கப்பலில் மீன்பிடிக்க முடியாத பொழுது பேதுரு யாத்திரை. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே அந்த நிகழ்வுகள் நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே அந்த மீன் பிடிக்காமல் அவங்க இரவு பொழுதும் கஷ்டப்பட்டாங்க. காலையில் இயேசு கிறிஸ்து அந்த ஆழத்திற்கு போடணும்னு சொன்னார், போட்டாங்க, மீன்களை பிடித்தாங்க, கரை வந்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் பின்னாடி வாங்க அவங்களை மனிதர்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் பின்னாடியே போயிட்டாங்க. வேதம் தான் சொல்லுங்க. அவர்கள் வேதத்தை பற்றி அறிந்தவர்களாக தெரியவில்லை. அவங்க கடற்கரை இருந்ததுனால அவங்க அறியாத ஜனங்கள். இந்த மனிதனை போல, இந்த வாலிபனை போல அவங்க கற்றவர்கள். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுத்த வந்தவர்களாம் இல்லை. அவர்கள் இரவு முழுதும் பிரயாசப்பட்டது அந்த மீனுக்காக. அவங்க எதற்காக பிரயாசப்பட்டாலும் அந்த மீன் அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என் பின்னாடி வாங்க சொன்னவுடனே அவற்றை எல்லாம் போட்டு பின்னாடி போயிட்டாங்க. இதுதான் நித்திய ஜீவனை அடைவதற்கான வழியாக காணப்படுகிறது. என்ன ஏதுன்னு கேட்கிறேன். எதுக்காக இவ்வளோ காரணமாக இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோமோ அவ்வளோ மீன் கிடைத்தா அந்த மீன்களை உதாசீனப்படுத்தி விட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்படுத்தி பின்னாடி செல்லாங்க எதிர்பார்க்கிறோம். அப்படியாக இருக்க வேண்டும் சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே நாட்களில் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம பூமியாக நம்ம எடுத்துக் கொடுப்போம், மற்றும் சாட்சியாய் வாங்குவோம். 1000 போதனை செய்வதை விட நாம் சாட்சியாய் வாங்குவோம் என்று சொன்னால் நம்மை பார்த்து, நம்முடைய செயல்களை பார்த்து, நம்முடைய சாட்சியை பார்த்து அநேக இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு, நல்ல குணங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். எனவே இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியும். நாம் அறிந்திருக்கிறபடி கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் சுருக்கி சொல்றாரு இல்லையா, ஒரே வார்த்தையில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ உன்னை போல பிறரை நேசி. இது எதுக்கு சாமானா, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு ஆரம்பிச்சு அவன் தேவனுக்கு வேற தேவனுக்கு உண்டாகி இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இதற்கு இணையான கற்பனை என்று சொல்லி நீ உன்னிட அன்பா இருக்கிற போல பிறகு அன்பா இருப்பாய் என்று சொல்லுது. தேவனை, ஒரே தேவனை நாம் தொழுதுவதற்கு சமம் நம்மை நேசிப்பது போல நாம் பிறரை நேசிக்கணும். எனவே இப்படியான இந்த அன்பு, இந்த பூரண அன்பை நாம் தருகிறோம். தேவன் எப்படி நம்ம அன்பு கொண்டு வந்தாரோ அதே போல நாம் திரண்டு அன்பு மற்ற உதவி செய்வர்களாக, செய்வர்களாக, மற்றவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் எனப்படணும். கர்த்தர் அதன் மூலமாக மகிழ்ச்சியும் அதன் மூலமாக தேவனுடைய ராட்சியம் உருவப்படணும். தேவன் தமிழ் பிரிவுகளை நம்ம செய்வாராக. ஜெபம் செய்வோம். சர்வ வளமுள்ள தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரமானவர், அன்புள்ளவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, இந்த நாட்டிலே ஒரு பிள்ளைகளை கூடி வர செய்து இந்த வேலையை செவிக்கு திருவை சிந்தரிக்கிறே உடைய மாதத்தில் அமர்வுக்கு திருவை சிந்தரிக்க வேண்டிய சூழ்நிலை நடிச்சு சொல்லுகிறோம். அவர்களை ஒரே இடத்தில் கூடி சொல்லிக்க முடியாத கூட அந்த வேலையில உடைய நாமத்திற்குமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். பரிசு ஆதரவு எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறேன், நீ பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே செபத்தை தேவனில் அங்கீகரிப்படியாக சொல்லுகிறோம். இந்த வேலையிலும் கர்த்தரான மத்தியிலே அசைவாடு படிக்க சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பெற்றோர் ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பங்களிலே என்னென்ன தேவைக்கு எல்லாவற்றையும் தேவை சத்து முடிக்க சொல்லுகிறோம். அடுத்த வேலையிலே கொடுக்க முடிக்க அனைத்து திருமணத்துக்கு காப்பீட்டு நல்ல கலைஞர் கொடி வளர்த்து முடிக்க
படிப்புக்காக காத்திருக்கிறவர்கள் விரும்பிய பாடங்கள் தேர்வு செய்து விரும்பிய துறையிலே படிக்க தேர்வு தேர்ச்சி படிக்க செல்கிறோம். தேவனுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானத்திற்காக முதலில் சகோதரர்களுக்குள்ளே உறவுகளுக்குள்ளே சமாதானத்தை தேர்ந்தெடுக்கும்படியாக இந்த வழியை நாங்கள் செல்கிறோம். ஆனால் ஸ்தோத்திரம் உங்களுடைய அன்பு எல்லா இடத்துலையும் திரும்பி செய்ய நாங்கள் எல்லோரும் அன்பாயிருக்கோம், எல்லோரும் வீட்டில் அன்பாயிருக்கோம். தேர்வு தேர்ச்சி படிக்க செல்கிறோம். இந்த நாட்களிலே உலகத்திற்காக செல்கிறோம், என்னுடைய தேசத்துக்காக செல்கிறோம், என்னுடைய நாட்டில் தமிழ்நாட்டுக்காக செல்கிறோம். ஆனவரே உலகம் முழுவதையும் அழித்துக் கொண்டிருக்கிற பயன்படுத்திக் கொண்டிருக்கிற கோவிட்-19 என்பதான இந்த விஸ்வ கிருமியை தேவி அப்புறப்படுத்தபடிக்காக செல்கிறோம். ஆனவரே இயேசுவே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசு நாமத்தான எல்லா விஸ்வ சந்தர்ப்பங்களும் ஆனவரை அனுபவப்படிக்காக செல்கிறோம். ஆனவரை இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய பாவங்கள், இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் தேடி தயவாய் மன்னிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த நோய் கிருமி இந்த நாட்டை விட்டு இந்த தேசத்திலிருந்து இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தபடியாக செல்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் அநேகர் இப்படி சமூகத்தை கூடி செபிக்கூடியாதபடியாக தடை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா அந்த தடைகள் சும்மா அகன்று போக தீர்ச்சிபடிக்காக செல்கிறோம். இந்த கொரோனா முக்கியமாக அனுபவ கிருமிச்சபடிக்காக செல்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இந்த லாக்டவுன் இருக்கிறதால தடுப்புகளை எல்லாம் அகன்று தீர்ச்சிபடிக்காக செல்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பொருளாதாரத்திலிருந்து ஆண்டவரே ஒரு வீட்டை கொடுக்கக்கூடியாக செல்கிறோம். ஆண்டவரே ஆளுநர்கள் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க, ஆசிரியங்க ஆண்டவரே மக்களுக்கு உபயோகமாயிருக்கிற மக்களுக்கு நன்மை வைக்கூடிய திட்டங்களை அறிவிக்க நேர்ந்து செய்யக்கூடிய செல்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா ஒவ்வொரு ஆசிரியர் வேலையில் ஒரு வேலை கொரோனா நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்காக செல்கிறோம். கட்டுதாபோடு குளிர்ந்தவர்கள் விடுதலை கொடுக்கக்கூடியாக செல்கிறோம். ஸ்தோத்திரிப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்றைய கொரோனா காலங்களிலே முன்னிலையில் இருந்து வேலை செய்கிற மருத்துவர்கள், ஆண்டவரே தாதிமார்கள், ஆண்டவரே சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஆண்டவரே தபால் ஊழியர்கள், ஆண்டவரே எல்லாரும் இந்த ஆசிரியர்கள் செல்கிறோம். இந்த நோயிலிருந்து விடுதி காத்துக்கொள்ளும்படியாய் குடும்பங்களை காத்துக்கொள்ளும்படியாய் செல்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றும் மேலாக இந்த வேலையில இந்த ஜெபத்தில் ஒன்றிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் ஆசிரியங்க, பலத்திலிருந்து ஆசிரியங்க, எல்லா மனபாறையும் அகற்றி கொடுங்க, எல்லா கவலையும் அகற்றி கொடுங்க. தேவனை இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை கொடுப்படியாக செல்கிறோம். ஆண்டவரே சமாதானம் உலகம் முழுவதும் இணைந்து விடுவிச்சும்படியாக செல்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர் குழந்தைகளுக்கு தொடர்பு வழி எடுத்துக்க காத்துக்கொள்ளுங்க. இதை கடமைகள் எல்லாம் கேட்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜீவனம் நல்லா இருக்கிறாங்க. ஆமென், ஆமென்.